திருவள்ளூரில் தங்க நகை வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதாக ஆசை வார்த்தை கூறி 41 லட்சம் ரூபாய் நூதன மோசடியில் ஈடுபட்ட பெண்கள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கலர் கலராக கதை விட்டு கைவரிசை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவள்ளூர் காந்தி ரோட் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சரிதா, நான்சி மற்றும் ஷீபா. இவர்கள் மூவரும் தங்க கட்டிகள் வாங்கி விற்பனை செய்து வருவதாகவும் இதில் ஓரிரு மாதங்களிலேயே இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்றும் தங்களது உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். காட்டாங்குளத்தூரைச் சேர்ந்த யுவஸ்ரீ, அவரது மாமியார் ஷர்மிளா ஆகியோர் இதனை நம்பி சரிதா, நான்சி மற்றும் ஷீபாவிடம் பணம் மற்றும் நகைகளை கொடுத்துள்ளனர். கொடுக்கும் நகை மற்றும் பணத்திற்கு 2 மாதத்தில் இரட்டிப்பு லாபம் கொடுப்பதாக நான்சி, ஷீபா, சரிதா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதனை நம்பி 41 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 80 சவரன் நகைகளை அவர்கள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் நகை பணத்தை வாங்கிய நாளிலிருந்து பணத்தையும் தராமல் அதற்கான லாபத்தையும் கொடுக்காமல் அலைக்கழித்து வந்துள்ளனர். இதுகுறித்து புவனேஸ்வரி கேட்டதற்கு சரிதா, நான்சி மற்றும் ஷீபா ஆகியோர் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து புவனேஸ்வரி திருவள்ளூர் டவுன் போலீசில் புகார் கொடுத்த நிலையில் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். நூதன முறையில் மோசடி செய்து 41 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 80 சவரன் நகையை மோசடி செய்த வழக்கில் நான்சி, சரிதா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய ஷீபா, பரிமள செல்வம் ஆகிய 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 2 பெண்களையும் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.